என்னதான் நம்ம வந்து வருஷம் வருஷம் கந்தசஷ்டி விரதம் இருந்தாலும் இருக்கிற நமக்கு நிறைய டவுட் வந்து இருக்குதுங்க, நிறைய கேள்வி இருக்கும். அதே மாதிரி புதுசா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கும் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தை விரதத்துக்காக மட்டும் இல்லாம வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீராத பிரச்சனை, நமக்கு இருக்கக்கூடிய நோய், தாங்க முடியாத துன்பம், இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலுமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாங்க. குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க மிளகு மட்டும் சாப்பிட்டு, துளசி மட்டும் சாப்பிட்டு, அந்த 7 நாட்களும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் கடுமையா இருப்பாங்க. சில பேர் வந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. உடல்நிலை வந்து நமக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா சில பேர் வந்து எளிமையான உணவு 3 வேளையுமே எடுத்துக்கிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. இந்த கேள்வி, கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலை மாலை 2 வேளை குளிக்கணுமா, பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போகணுமா, நாங்கள் பிரசாதமாக நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் படைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நமக்கு முடிஞ்சா 2 வேளையும் குளிக்கலாம், பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் காலையில் எப்பவும் போல் வீட்டில் பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போவீங்களா, அதே மாதிரி சாமி கும்பிட்டு முருகர் படத்துக்கு